ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கேட்ட லேடி கட்டப் வீடியோ. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் சேஞ்சிங். வாடா வாடா, என்ன வைக்கப்பட்ட எப்படி வா. என் தம்பிக்கு பதில் பார்த்தீங்கன்னா குட்டி தம்பி. இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேக்கப் போட போகிறோம். ரொம்ப எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? சரி, இவனும் நானே வீடியோவில் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அதனால் பார்த்திங்கன்னா இவனுக்கு இப்போ அச்சசல் லேடி மாதிரியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றுறேன். ஓகேவா? டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சாரீ எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லுங்கள். ப்ளவுஸும் சாரியும் பார்த்திங்கன்னா என்னோட தான். அதாவது ப்ளவுஸ் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பத்த மாட்டேங்குது. ஆனால் பட் அப்படியே தான் வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவனுக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசரும் ஃபவுண்டேஷனும் பார்த்திங்கன்னா லைட்டாக என்னோடய ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா லைட்டாக கட்டி விழுந்தது மாதிரி ஆகிட்டு, ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபவுண்டேஷனில் திட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அது இல்லாமல் ஒரே ஷைனிங் லுக்காக காட்டுச்சு. நீங்களும் வேணால் பாருங்கள். ஏன்னா கரெக்டாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணோன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்கும் மேக்கப்பு. இவனுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா லைட்டாகவே பார்த்திங்கன்னா பவர் பிள்ளை ட்ரெஸ் பார்த்தா கேர்ள் மாதிரி தான் இருப்பான். இதில் சாரியெல்லாம் கட்டியிருக்கோம், ஒரு பொம்பளை பிள்ளையே உட்காரச்சது மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவனை ஒரு 5-6 திருப்பு கிட்ட நான் முகத்தை கழுவ வச்சுட்டேன். பாவம் பிள்ளைய முகத்தை தேய்ச்சி கழுவ வச்சேன். என் தம்பி வர்றதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, சரி யாருக்கு போட்டால் என்ன, ஒரு பையனுக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி ஆக்கணும், அதானே எனக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு, இவன் பார்த்திங்கன்னா குண்டாகவும் இருக்கா, கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோன்னு காம்போ பவுடர் நான் வந்து அதாவது எப்போவுமே வச்சுருப்பேன்ல அதுதான் போட்டு அப்ளை பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு தழும்பு வந்துச்சா, கலர் கிரியேட்டரை வச்சு லைட்டாக அந்த இடத்த சரி பண்ணி விட்டேன். இல்லைனா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக தெரியும்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸுக்கும் யூஸ் பண்ணேன். அதாவது கன்னத்தில் கொஞ்சம் எனக்கு புசுன்னு இருக்கா, அதனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிங்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் வந்து பிங்க் சைடு இல்லை, அது வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். அதனால் ப்ரௌன் சைடுனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ள பார்த்திங்கன்னா ஐ சைடை உள்ள ஒயிட் எடுத்து மேலே ஏன்னா அப்ளை பண்ணேன். ஏன்னா கீழே வந்து ரோஸ் அப்ளை பண்ண போட்டதுனால மேலே அப்ளை பண்ணேன். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா என் மக வேறு அழுதுகிட்டே இருந்தால், அதாவது எதுக்கு அழுதுனால இந்த மேக்கப்பில் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து போடணும்னு அவள் அழுதா. அதுக்காக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவையும் நான் வர சொல்லி பக்கத்தில் நிற்க சொன்னேன். சத்த நேரத்தில் அவளுக்கும் தூக்கம் வந்துருச்சு. அதோட எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் நெத்தியில் எல்லாமே முடியாக இருந்ததுனால கொஞ்சம் பிளாக்காகவே இருந்த மாதிரி இருந்துச்சா, எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டு லைட்டாக புருவம் பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் எடுக்கலை. ஏன்னா சின்ன பையன் பார்த்திங்களா நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணேன். இவனுக்கு பார்த்திங்கன்னா அதாவது கேர்ள்ஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த இமை வந்து நல்லா அடர்த்தியாக அதே மாதிரி இருக்கும் எனக்கு புருவமும். ஆனால் கேர்ளாக படம் தான் செம்மையாக இருந்திருப்பான். கேர்ளாக மட்டும்தான் பிறக்கலை. மற்றபடி பார்த்திங்கன்னா அவனுக்கு டோப்பாக முடி ஒரிஜினல் ஹேர் இருந்தால் அப்படியே பொம்பளை பிள்ளை மாதிரி தான் இருந்திருப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ் மட்டும் கண்ணில் அப்ளை பண்ணி பார்த்தேன். அந்த ஐ ஷேடோவில் ரோஸ் கலரு அது வந்து அவனுக்கு செட் ஆகலை, அந்த சாரீக்கும் செட் ஆகலை. அவனும் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறனால செட் ஆகலை. சரி, அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிகுன்னு இருக்கும்ல, அந்த ரோஸ் எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடயே ஒரு ப்ளூ கலர் ஐ ஷேடோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டாங்கன்னா சாரீக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒயிட் போட்டுட்டு அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ரோஸ் போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளூ கலர், அதாவது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒயிட்டும் ப்ளூவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் மேலே போட்டது பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அதாவது அந்த முடி இருக்குல்ல, அந்த முடி வந்து தெரியாமல் நல்லா கிளியராக பார்த்திங்கன்னா ஐஸை வந்து காட்டும், அதுக்காண்டி நான் அதை போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐலைனர் நான் ஆல்ரெடி ஒரு லைன் வரைஞ்சிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஐ ஷேடோ போடுறதுக்கு முன்னாடியே வரைஞ்சனால அது வந்து அவ்வளோவா தெரியலை. சரி, அது மேலேயே மறுபடியும் லைட்டாக திருத்தி விடுவோம் அப்படின்னு நினச்சி அப்படியே லைட்டாக திருத்தி விட்டேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பொட்டு வைக்கிறது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்புறம் கம்மல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்திங்கன்னா நான் ஒட்டுக்கம்மல் நானும் இன்றைக்கி தேட அலைஞ்சேன். ஆனால் ஒட்டுக்கம்மல் பார்த்திங்கன்னா கிடைக்கல, அதனால் பொட்டே வச்சு விட்டுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு பார்த்திங்கன்னா இவனுக்கு சின்ன பொட்டாக வச்சு பார்த்தோம், அது நல்லா இல்லை. விறுவிறுன்னு போய் எங்கள் அம்மா நெத்தியில் இருந்த பொட்டை எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு வச்சு விட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த பொட்டு வைக்கல பாருங்கள், அப்படியே அவ்வளோ அழகாக இருந்தான்.
நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மெஜிஸ்மாக வந்துக்கிட்டே இருந்தனால தான் சரி இவனை வச்சு போடுவோம். ஏன்னா என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவனுக்கு மீசை தாடிலாம் வந்ததுனால எடுக்கிறதுக்கு சங்கடப்படுறான். அதனால் வரமாட்டேங்கான். கொலுசை டைம்னா அவன் எடுத்துருவானா, சாமிக்கு போடுறதுனால நல்லா விருப்பப்பட்டு உட்காந்துருப்பான். மற்ற டைம்லாம் ரொம்ப இது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேபி லிப்ஸ்டிக் கலர் எடுத்தேன். ஏன்னா நான் வந்து இனி வரை அந்த இதில் இருந்த ஐஷேடோ அந்த இதில் இருந்ததை வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு செட் ஆகாது, மித்த யாருக்கு செட் எனக்கு கொஞ்சம் நல்லா குண்டு குண்டு அபுள் பேபி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பேபி லிப்ஸ்டிக் கலர் வந்து இவனுக்கு செட் ஆச்சு. அதாவது பார்த்திங்கன்னா நிக்யூடு லிப்ஸ்டிக் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா பென்சில் லிப்பம் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணி அதுலேயும் பார்த்திங்கன்னா இதே கலர் தான், அதாவது ப்ரௌன் கலர் ஷேடு. அதனால் அதை வந்து அவ்வளோவா ஒட்டலை. மற்றபடி அதை வச்சு கரெக்ஷன்லாம் கரெக்ஷன் பண்ணேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் என்ன பிராண்டட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. பிராண்டட் பொருளை நான் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எது எனக்கு பார்த்து கலர் பிடிச்சிருந்தா நான் வாங்கிடுவேன். அதை தான் வச்சு நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை வச்சு தான் மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணுவேன். அதாவது பார்த்திங்கன்னா என் தம்பி என் தங்கச்சி இப்படி ஒரு மேக்கப்னால் வெளியே மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாச்சும் எப்படி மேக்கப் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு தான் நான் திங்ஸ் எடுத்து பண்ணுவேன். அது நான் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் போக மாட்டேன். நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃபங்க்ஷன் எதுனா வச்சாங்கன்னா போய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச மேக்கப் பண்ணி விட்டுட்டு வருவேன். செகண்ட் பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே எடுத்தேன். ப்ளூ ஹேவோட செட்டிங் ஸ்ப்ரே. இது பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஜோக்கர் மாட்டினேன். அவனுக்கு ஜோக்கர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக போடுறது பிடிக்காது. அதாவது எப்படி பார்த்திங்கன்னா இந்த வடிவேல் சார் காமெடியில் செயின் குத்துதுடி முத போடையில் அப்படி தானே இருக்கும், அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது போடையில் அதை சொல்லி தான் சிரிச்சு கிடந்தேன். இவனுக்கு முடி பார்த்திங்கன்னா நெத்தியில் ஃபுல்லாக முடியாக இருந்ததுனால இதை எடுத்து மேலே குத்துனா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு முடி வந்து மேலே இருக்கிற மாதிரி காட்டும். எப்பவுமே தம்பிக்கு பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து டோப்பாக வைப்போம். இவனுக்கு வந்து லைட்டாக தான் ஒரு 2 பின் தான் குத்துனேன். ஏன்னா வீடியோக்காண்டு தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூ மட்டும் வாங்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மறக்கல. நானும் தேடி பார்த்தேன். இப்போ தெருக்குள்ளே எதுவுமே வரலை. ஏன்னா நாங்கள் இருக்கிறதுக்கும் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப தூரம், அதனால் போக முடியலையா. பூ வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா இவனோட நான் வச்சுருக்க ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அவன் டிக்கி கீழே இருக்குது. அதனால் ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கனால நான் மடித்து ஒரு பின் குத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேண்டு போட்டேன். இது மாதிரி இப்படி பையங்களை வச்சும் நான் வீடியோ டெய்லி போடலாமான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு க்ரீன் கலர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் பேண்டு இல்லை. நான் ஏன்னா அவ்வளோவா இது மாதிரி பேண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சாரீ கட்டினா தானே நான் யூஸ் பண்ணுவேன். சாரீ இவ்வளோ கிராண்டெல்லாம் நான் கட்டல இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் ஒட்டுக்கம்மல் இன்றைக்கி கூட போய் கடையில் போய் விசாரித்தேன். ஒட்டுக்கம்மல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு அக்கா வருவாங்க எப்பவுமே கௌரிங் செட்லாம் கொண்டுக்கிட்டேன். அந்த அக்கா தான் கேட்டேன். அந்த அக்கா அன்றைக்கி கொண்டு வரலடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திருஷ்டி போட்டு வச்சுட்டு செந்தூரம் வச்சுட்டு போட்டு இதுக்கு வச்சு எல்லாமே வச்சுட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் அவனோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோவில் நிறையா இனிமேல் நான் போடுறேன். ஓகே பாய்.